தங்கத்தை பார்த்தாலே கண்ணுல ஒத்தி கொண்டு எடுத்து செல்லும் இந்த காலத்துல டீ கடை வாசல்ல கிடந்த 3 பவுன் தங்க செயினை எடுத்த பெண் தானே வச்சுக்காம போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச சுவாரஸ்யமான சம்பவம் சேலம் வாழப்பாடியில நடந்திருக்கு. யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு அப்பா சொல்லி வளர்த்ததால் தான் செயினை போலீஸ்ல ஒப்படைச்சதா அந்த பெண் சொன்னது கூடுதல் நெகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி உள்ளது. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தா யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி என் அப்பா அம்மா வளர்த்தனதுனால அதை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். சேலம் மாவட்டம் வாழப்பாடி எழில்நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரேமா. அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரிந்து வரும் பிரேமா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போ வழியில டீ கடை வாசல்ல கிடந்த 3 பவுன் தங்க செயினை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பிரேமா செயினை கையில எடுத்து அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்திருக்கிறார். ஆனா எல்லாருமே எங்களுக்கு தெரியாது என்று பதில் சொன்னதால் 3 பவுன் தங்க செயினை எடுத்துக்கிட்டு வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற பிரேமா விஷயத்தை கூறி செயினை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதே சமயத்துல மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவர் வாழப்பாடி பகுதியில உள்ள கூட்டுறவு சொசைட்டியில் அடகு வச்சிருந்த 3 பவுன் தங்க செயினை மீட்டு கொண்டு வந்த தனது தாயார் வழியில செயினை தவற விட்டதா கூறி வாழப்பாடி போலீஸ்ல புகார் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அப்போ டீ கடையில இருந்து பிரேமா மீட்டு கொண்டு வந்த 3 பவுன் தங்க செயின் தான் பாலசுப்ரமணியோட தங்க செயின் என்பதை உறுதி செஞ்ச போலீசார் தங்க செயினை பாலசுப்ரமணியிடமே ஒப்படைச்சிருக்காங்க. பின்னர் இது குறித்து பேசிய ஆசிரியர் பிரேமா தனது தந்தை யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்ததுனால கீழே கிடந்த தங்க செயின் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதாவும் தன்னால முடிஞ்ச உதவிய தக்க சமயத்துல ஒருவருக்கு செய்தது திருப்தி அளிப்பதாகவும் பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என் பேரு பிரேமா. நான் வாழப்பாடி எழில்நகர் பகுதியில் இருக்கேன். கொட்டவாடி ஹைஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். தற்காலிக ஆசிரியரா தான் வேலை செய்யறேன். வாழப்பாடியில டீ கடை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க டீ கடைகிட்ட போனேன். போயிட்டு திரும்பி வரும்போது அந்த வாசல்லே ஒரு செயின் ஒன்று கிடந்தது. அப்புறம் அது யாருதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். 3 பவுன் செயின் அது. அப்புறம் கடைக்காரனை கேட்டேன், யாராவது இங்கே வந்தாங்களா லேடிஸுங்க அப்படின்னு. அப்புறம் கேட்டுட்டு நானே உரியவங்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுன்னு யாருன்னு தெரியலை. அதனால வாழப்பாடி காவல் நிலையத்தை வந்து அணுகினேன். அந்த செயின் வந்து காவல் நிலைய அதிகாரிகிட்ட அவர்கிட்ட நான் கொடுத்தேன். அப்புறம் தக்க சமயத்தில் வந்து அவங்க காணோன்னு சொல்லி செயின் கூறியறவங்க வந்து கேட்டாங்க. கேட்டு இங்கே புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்ததுனால அவங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்படின்னு ஊகிச்சிட்டு ஸ்டேஷன்காரங்க அப்புறம் அவங்க வரவழைச்சாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சோம். காவல்துறை அதிகாரி அவர்கள் முன்னிலையில் அவர் தக்க சமயத்தில் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்ன அப்படின்னா என்னாலான ஒரு சின்ன உதவி செஞ்சுருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி என் அப்பா அம்மா வளர்த்தனதுனால அதை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.